10 நிமிடத்தில் சுவையான இட்லி தோசைக்கு ஏற்ற கடலைக்கறி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலையை 5 மணிக்கூர் ஊற வச்சு குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு போட்டுக்கோங்க. வெட்டி வச்சுருக்க தக்காளி உள்ளி ஆட் பண்ணி கொஞ்சம் கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வேக வச்சுருக்க கடலையை தண்ணியை வடிக்காமலேயே வதக்கி வச்சுருக்க தக்காளி உள்ளியில் ஆட் பண்ணிடலாம். வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலில் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், பெருஞ்சீரகம் கொஞ்சம் போல் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் எடுத்து அதில் தட்டி நல்லா குழம்பு கொதிக்க வச்சிடலாம். தேவைக்கேற்ப தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. சுவையான கடலைக்கறி ரெடி ஆயிட்டு. இனி நம்ம இட்லி தோசையை கூட இதை சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் மூலமாகவும், சப்ஸ்கிரைப் மூலமாகவும், லைக் மூலமாகவும் உங்கள் ஆதரவை எனக்கு தெரிவிங்க.